ஹலோ 12th பசங்களா அண்ட் 11th பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ உங்களோட நியூ பேட்ச் உங்கள் ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? ஸோ நிறைய ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ல இருந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்க இப்பையில இருந்து. ஸோ அதனால எந்த கைடு பெஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் அண்ட் சயின்ஸ் குரூப் எந்த குரூப்னாலும் ஓகே, அண்ட் நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ எல்லாரும் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஸோ நான் இப்போ என்னென்ன கைடு பெஸ்ட்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய பிடிஎஃப் இருக்கு. அதனால காசு கொடுத்து கைடெல்லாம் வாங்க முடியாது அப்படின்றவங்க ஒன்னும் உங்க சீனியர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நிறைய மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணது. ஓகேவா? இது எல்லாமே மினி மெட்டீரியல் கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணது. அண்ட் மேக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கம்புக் சொல்யூஷன் புக். இந்த சொல்யூஷன் புக் வந்து கவர்மெண்டோட கைடு. ஓகேவா? ஸோ கம்புக் சொல்யூஷன் புக் இது ரெண்டுமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. ஸோ மறக்காம அந்த பிடிஎஃப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல, அதாவது பப்ளிக் எக்ஸாம்ல மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். உங்களோட ஸ்கூல் எக்ஸாமுக்கு போடலைன்னா என்ன கேட்கக்கூடாது. ஓகேவா? ஸ்கூல் எக்ஸாமுக்குனா ஃபார் எக்ஸாம்பிள் 2 மார்க்னா 2 மார்க் போட்டுருவாங்க, 3 மார்க்னா 2.5 மார்க் போடுவாங்க, 5 மார்க்குக்கு 4 மார்க் போடுவாங்க உங்க ஸ்கூல்ல நான் கொடுக்குற பிடிஎஃப் வச்சு படிச்சா. ஓகேவா பசங்களா? ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கிளைமர் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு எக்ஸாம் சால்வ், நீங்க என்ன கைடு என்ன மெட்டீரியல்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 7 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்க சால்வ் பண்ணணும். ஈச் சப்ஜெக்ட்டுக்கு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நீங்க 7 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணணும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மீட்டம் வந்து அடுத்த வாரம்னா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நான் கொடுத்துருவேன். அந்த 7 கொஸ்டின் பேப்பருமே நீங்க படிச்சு சால்வ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நீங்க சயின்ஸ் குரூப்பா இருக்கட்டும் இல்ல ஆர்ட்ஸ் குரூப்பா இருக்கட்டும், சயின்ஸ் குரூப்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் இந்த மூணுத்துக்குமே ஃபார்முலா ஷீட் நீங்களே ஹேண்ட் ரிட்டனா கிரியேட் பண்ணணும். நீங்க ஆர்ட்ஸ் குரூப்னா அக்கௌண்டன்சிக்கோ பிசினஸ் மேத்ஸ்க்கோ நீங்களே ஓனா ஃபார்முலா ஷீட் கிரியேட் பண்ணி அதை டெய்லியுமே படிக்கணும். ஓகேவா? ஏன்னா ஃபார்முலா ஷீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஃபார்முலா ஷீட்ல இருந்து தான் உங்களுக்கு கிரியேட்டிவ் ப்ராப்ளம் கேட்கலாம், இல்ல 1 மார்க் கேட்கலாம், இல்ல கம்பல்சரி கொஸ்டின் கேட்கலாம், இல்ல 2 மார்க்ல மேத்ஸ் பிசினஸ் மேத்ஸ் எல்லாமே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லயே கிரியேட்டிவா கேட்பாங்க. அது எப்படி? ப்ராப்ளம பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால இந்த ஃபார்முலா ஷீட்டை மறக்காம ஹேண்ட் ரிட்டனா எழுதி வச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன கைட் அண்ட் நான் என்ன கைடெல்லாம் ஸ்கூல்ல என்னோட ஸ்கூல் டேஸ்ல யூஸ் பண்ண அது எல்லாத்தையுமே நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் சோரா டாட், நிறைய பேர் கோனார் கூட தமிழுக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த 4 கைட்ல எந்த கைடு பெஸ்ட் அப்படின்னு நான் எதை சொல்லுவேன்னா டான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டான் கைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் 1 மார்க் எல்லாமே நிறைய நீட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னென்ன கிரியேட்டிவ் 1 மார்க் தேவையோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஸ்கூல் டேஸ்ல டான் படிச்சேன். ஓகேவா? ஸோ ஜேம்ஸும் பெட்டர் தான், சுறாவும் ஓகே தான். நீங்க இந்த 3ல எந்த கைட்னாலும் எடுத்தாலும் பெஸ்ட் தான். ஆனா நான் ரொம்ப பெஸ்ட்னா எது சொல்லுவேன்னா டான் தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா வே டு சக்சஸ் சுரா டான். இங்கிலீஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கூல்லே ஒரு கைடு தந்துருவாங்க ஃப்ரீயா. எல்லா ஸ்கூல்லயுமான்னு தெரியல, ஆனா நான் படிக்கிறப்ப என்னோட ஸ்கூல்ல தந்தாங்க. என்னோட ஸ்கூல்ல சுரா ஸ்மார்ட் இங்கிலீஷ்னு நினைக்கிறேன் அந்த கைடு தந்தாங்க. ஆனா நான் என்னோட சீனியர்ஸ் கிட்ட இருந்து வே டு சக்சஸ் ஒன்று வாங்கினேன், டானுமே சீனியர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டேன். ஓகேவா? ஸோ அப்ப நான் பெஸ்ட் கைடு அப்படின்னா வே டு சக்சஸ் தான் சொல்லுவேன். வே டு சக்சஸ் அப்படி இல்லைன்னா உங்க ஸ்கூல்ல என்ன கைடு தராங்க அந்த கைடை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. வே டு சக்சஸ் எதுக்கு நான் பெஸ்ட்னு சொல்லுவேன்னா, இந்த வே டு சக்சஸ்ல கிராமருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? அண்ட் இங்கிலீஷ் புக்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கைடு நீங்க கடையில வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தனியா 1 மார்க்குன்னு ஒரு ஒரு புக் தருவாங்க, அண்ட் கிராமருக்குன்னு ஒரு புக் தருவாங்க. ஓகேவா? அப்போ நீங்க இங்கிலீஷ்க்குன்னு கைடு வாங்கினீங்க, இந்த 3மே இருக்கணும். கைடு இருக்கணும், 1 மார்க் புக்குன்னு இருக்கணும், அதே மாதிரி கிராமர் புக் இருக்கணும். இந்த 3மே இருந்தா அந்த கைடை வாங்குங்க. ஓகே பசங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்க்கு த பெஸ்ட் அப்படின்னா உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். ஓகேவா? எத்தனை கைடுனாலுமே இருக்கட்டுமே உங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஸோ அதனால மேக்ஸ்க்கு உங்க ஸ்கூல்ல கிளாஸ் ஒர்க்னு ஒரு நோட்டை தனியா போட்டுக்கோங்க. அந்த கிளாஸ் ஒர்க்ல உங்க ஸ்கூல்ல என்னெல்லாம் சொல்றாங்க, என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றாங்க, என்னெல்லாம் சொல்றாங்க, என்னெல்லாம் ஃபார்முலா சொல்றாங்க, அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஓகேவா பசங்களா? அப்படி இல்லாம ஒரு சில பேருக்கு நான் கிளாஸ் ஒர்க்கே யூஸ் பண்ண மாட்டேன், நான் பேக்ல நோட்டே கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற பசங்களா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கம்புக்கும் சொல்யூஷன் புக்கும் இருக்கு. இந்த சொல்யூஷன் புக்குன்றது மேக்ஸ் கைடு மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ண மேக்ஸ் கைடு. கம்புக்குன்றது ஒவ்வொரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கையுமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புக்கு ஃபுல்லாவே இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கை தனித்தனியா கொடுத்துருக்காங்க. பிசிக்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா,
இந்த 5 மார்க் டெரிவேஷன் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க புக்ல படிச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஏன்னா நம்ம புக்ல தான் அழகா பர்பிள் கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, டயக்ராம் இருக்கும், அண்ட் என்னென்ன கொஞ்சம் கொஞ்சம் தியரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 5 மார்க்குக்கு நான் என்ன சொல்லுவேன், புக்கை பார்த்துக்கோங்க. 2 மார்க் 3 மார்க்குக்கு வந்து ஃபோக்கஸ் கைடை பார்த்துக்கோங்க. ஓகேவா? டெரிவேஷன் சம்பந்தப்பட்ட கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க புக்கை பார்த்துக்கோங்க. மற்றபடி ஃபோக்கஸ் கைடு பெஸ்ட் தான் நான் சொல்லுவேன். கெமிஸ்ட்ரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பெஸ்ட் தான் நான் சொல்லுவேன். அண்ட் கவர்மெண்டோட மினி மெட்டீரியல் அதுவுமே ஓகே தான் சொல்லுவேன். என்னால ஃபுல்லா படிக்க முடியாது, நான் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் அப்படின்றவங்க நீங்க ஒரு 80 கிட்ட எடுக்கணும்னா இந்த கவர்மெண்ட் மினி மெட்டீரியலை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் சென்டம் எடுக்கணும், நான் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்றவங்க புக்கை ஃபுல்லா படிங்க அண்ட் ஃபோக்கஸ் கைடை தரோ பண்ணுங்க. ஓகேவா? ஃபோக்கஸ் கைட்ல கூட இது வரைக்கும் கேட்ட 3D 1 மார்க் கூட கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு லெசனுக்கு கீழே. பயாலஜி வந்து பாத்தீங்கன்னா சுறா கைடு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஃபோக்கஸ் வந்து ஈஸியா இருக்கும். நீங்க இந்த ரெண்டுல எந்த கைட்னாலும் நீங்களே எடுத்துக்கலாம். ஓகே, நானா பயாலஜி குரூப் இல்ல, நான் வந்து என்னுடைய இதுக்கு முன்னாடி என்னோட சீனியர்ஸ் கிட்ட பயாலஜிக்கு என்ன கைடு பெஸ்ட் நான் கேட்டதுல அவங்க இந்த 2 கைடு சொன்னாங்க. நிறைய பேர் டான் கூட சொன்னாங்க, டானு கூட பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப நான் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு மெட்டீரியல் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மெட்டீரியலை தான் நான் படித்தேன். ஸோ அந்த மெட்டீரியல் தானே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வைக்கிறேன். அது வந்து வேற ஒரு யூடியூப் சேனல்ல அவங்க கிரியேட் பண்ண மெட்டீரியல் தான். ஓகேவா? இது வந்து நான் அதை பிடிஎஃப் காமிச்சா காப்பி ரைட்ஸ் ஏதாவது நடக்கும்னால நான் பிடிஎஃப் காட்டல, அதை வந்து ஒரு வெப்சைட்ல இருந்து நான் எடுத்தேன். ஓகேவா? ஸோ நீங்க வேணா அதை பிடிஎஃப் வேணா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன், அந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து என்ன கைடு பெஸ்ட் அப்படின்னா ப்ரீமியர் கைடு ஃபோக்கஸ் கைடு பெஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ், எக்கனாமிக், ஹிஸ்டரி, இந்த 3த்துக்குமே நான் எந்த கைடு பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன்னா ஃபோக்கஸ் தான். ஃபோக்கஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு, மார்க்குமே நிறைய வரும் ஃபோக்கஸ்ல. சுறா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரீஃபா நம்ம புக்ல என்ன பாயிண்ட் படிக்கிறோமோ அப்படியே சுறால கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? சுறா வந்து நான் டாப்பர், நான் வந்து சின்ன கிளாஸ்ல இருந்து சென்டம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இப்பவும் நான் சென்டம் தான் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சுறாவை வாங்குங்க. ஓகேவா? டான் வந்து கொஞ்சம் ஈஸியாவும் இல்லாம கஷ்டமாவும் இல்லாம கொஞ்சம் மீடியமா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் மேத்ஸ். நான் அகைன் மேத்ஸுக்கு சொல்ற மாதிரி தான் பிசினஸ் மேத்ஸ்க்கு ஹேண்ட் ரிட்டன்ல தான் நீங்க உங்களுடைய ஸ்கூல்ல என்னெல்லாம் கொஸ்டின் நடத்துறாங்களோ, மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம்ல இருந்து எக்ஸாம்பிள்ல இருந்து எக்ஸசைஸ் வர எல்லாமே என்னெல்லாம் நடத்துறாங்களோ அதை மட்டும் தரோ பண்ணிக்கோங்க. ஓகேவா பசங்களா? ஸோ அவ்வளோதான் வீடியோ. அண்ட் நீங்க சீனியர்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஜூனியருக்கு எந்த கைடை நீங்க யூஸ் பண்ணீங்க, நீங்க எதை சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு. ஓகேவா? ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசினஸ் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக், ஹிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த 12 சப்ஜெக்ட்க்கும் நீங்க என்ன கைடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஜூனியர்ஸ், ஸோ எல்லாரும் உங்க சென்டம் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.